காவேரி நம்பர் சுவிட்ச் ஆஃப்னே வருது. நேத்துல இருந்தே காவேரியோட 2 நம்பர் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. எனக்கு பயமா இருக்கு. அவளுக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல அவ உயிரை நம்ம காப்பாத்தணும்னா அது நமக்கு தெரிஞ்ச ஹையர் போலீஸ் ஆஃபீஸரால மட்டும்தான் முடியும். எனக்கு இந்த புள்ள சொல்றதா மாப்பிள்ள சரின்னு படுது. காவேரியோட உயிரை காப்பாற்றணும்னா கண்டிப்பாக நம்ம போலீஸ்கிட்ட போகிறதான் சரியாக இருக்கும். நம்ம சுப்புவோட கொலைக்கேஸை விசாரிச்சிருக்காருல ஒரு ஏசி, அவரை வீட்டுக்கு காய்கறி வாங்கலாம் நான் தான்ப்பா ஆட்டோ ஓட்டுவேன். அவர் நம்பர் கூட என்கிட்ட இருக்கு. குடும்பமா? 94 44 55 64 28. வந்துட்டாங்க, வாங்க. வணக்கம். நீங்க தானே கால் பண்ணது? எதுக்கும் கவலைப்படாதீங்க. 2 நாள் கோர்ட் லீவு. அது வரைக்கும் அவங்க எங்களுடைய கஸ்டடியில் இருக்கட்டும். நாங்க பாத்துக்கிறோம். சரிங்க சார். நீங்க தைரியமா தேங்க்யூ போயிட்டு சார். வாங்க. ஓகேங்களா? தேங்க்யூ. நீங்க வண்டியில இருங்க. தேங்க்யூ மேடம். ஓகே. தைரியமா போங்க, அவங்க பார்த்துக்குவாங்க. ஐபோனு ஏய் பாப்பா, அங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? போனுமா? இங்க குடு. ஹலோ, சொல்லுங்க. இந்த போன் எப்படி உங்களுக்கு கிடைச்சது? கீழே கிடந்ததுங்க. உங்க போனா? எங்கன்னு சொல்லுங்க, நானே வந்து வாங்கிக்கிறேன். நான் சொல்ற இடத்துல இருந்து வாங்கிக்கிறீங்களா? சரிங்க. பாப்பா, அம்மா இல்லையா? அக்கா அக்கா, இப்ப போன்ல பேசுனது நான் தான். உங்க போனா? அது என் தங்கச்சி போன் தான்க்கா. ஓ அப்படியா? இந்தாங்க. கொடுங்கக்கா. இனிமேலாவது போனை பத்திரமா வச்சுங்க. அக்கா, இந்த போன் எங்க கிடைச்சதுன்னு சொல்லுங்கக்கா. அது எங்க கிடைச்சா என்னங்க? உங்க போன் உங்க கைக்கு வந்துருச்சுல்ல, அப்புறம் என்ன? கிளம்புங்க. இந்த போன் எங்க கிடைச்சதுன்னு நீங்க சொல்லலனா அநியாயமா ஒரு பொண்ணோட உயிர் போயிருங்கக்கா. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், எங்கன்னு சொல்லுங்கக்கா. எனக்கு தெரியும் மாமா. அந்த பெரிய வீட்டுல தென்னை மரமா இருந்துச்சு. அங்க எங்க அம்மா வேலைக்கு போயிருந்துச்சு. அப்ப அந்த போன் ஓலைக்கல்ல இருந்தது. அதை நான் தான் எடுத்து கொடுத்தேன்லம்மா. இப்போ நம்ம எங்க சார் போறோம்? இந்த பாருமா, இது ஒரு சென்சிட்டிவான கேஸ். உன்னை ஒரு பத்திரமான இடத்துக்கு தான் நான் கூட்டு போய்கிட்டு இருக்கேன். ஓகே சார். ஏன் அங்கேயே நின்ட்டீங்க? வாங்க, இது ரொம்ப சேஃபான இடம். வாங்க. தயங்காம வாங்க. நம்ம வீடுதான். உட்காருங்க. டேய் பூபதி, 2 டீ கொண்டு வாடா. இப்ப இந்த வீடியோ ஆதாரமா இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அது எந்த போன்ல இருக்கு? இந்த போன்ல தான் சார். அதை கொஞ்சம் ஓபன் பண்ணி கொடுங்க. இந்தாங்க. அவங்களை சும்மா விடக்கூடாது சார். அவங்களுக்கு தண்டனை கிடைச்சே தீரணும்.
கொலகார பாவிங்க கொஞ்சம் கூட மனசாட்சி எல்லாம் பண்ணிருக்காங்க. இவனெல்லாம் சும்மா விடக்கூடாது. அண்ணே அண்ணா அண்ணே ஆட்டோ நிறுத்திக்குங்கண்ணே. நீங்க கேட்ட வீடு அதுதான். இதுக்கு மேல எங்களால வர முடியாதுண்ணே. நாங்க கிளம்புறோம். பாப்பா வா, சீக்கிரம் படி போயிடலாம். என்னடா அதெல்லாம்? உங்க வண்டாவளம்லாம் இந்த போன்ல இருக்கு. தப்பு பண்றீங்களே, தடையெல்லாம் பண்ண தெரியாது உங்களுக்கு? இது மட்டும் வெளியில தெரிஞ்சிருந்துச்சு உங்களோட சேர்ந்து என்ன ஆப்பிடிச்சிருப்பானுங்க. அப்படியே போட்டானா முட்டா பசங்க ஆளு மண்டல். சமாளிக்க தானே சம்திங் வாங்குறாரு, அப்புறம் கோவா போட்டா எப்படி? இன்ஜெக்ஷன் ஹெவியா போட்டிருக்கு மாமா. இப்போதைக்கு எந்திரிக்க மாட்டா. ஐயோ இப்பெல்லாம் பார்க்காதீங்க, ஒரு மாதிரி வெக்கமா இருக்கு. அடிச்சு அந்த பக்கம் போங்க. ஆடு வசமா வந்து மாட்டிக்கிச்சு. என்ன மாப்ள, பையன் ஃபுல் வேகத்துல இருக்கான். அருண் அருண் என்னடாச்சு? அருண் டேய் போடா சீக்கிரம். டேய் அருணே 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 டேய் மாம்சே, அருண் என்னாச்சு மாம்சே? டேய் எவன் வந்துறான்னு போய் பாருடா. எவனா இருந்தாலும் எவன் வர்றா?
யோ, காணாம போன ஜேசிய மச்சாயா. நான் அத்தனை பணக்கார பசங்களுக்கு பதில் சொல்லணும். சிரிச்சுக்கிட்டு இருக்க. அவன் ஒரு ப்ரூட்டல் மர்டரர் சார். என்னையா சொல்ற? காணாம போனவங்க சட்டையெல்லாம் இங்கே இருக்கு. அவங்க எல்லாம் காணங்கிறப்பே தெரிய வேணாமா சார்? அவங்க எல்லாம் இந்நேரம் செத்துருப்பாங்க சார். உன் தங்கச்சியை கொலை பண்ணவனா கூட இருக்கலாம் இவன். ஹலோ சொல்லுங்க. தம்பி, சரோஜினி தெரு கடைசி வீட்ல இருக்கிற பாட்டி பேசுறேன்பா. சொல்லுங்க பாட்டி. ஆஸ்பத்திரி வரைக்கும் போனப்பா. நீ வந்தா கொஞ்சம் அக்கறையா பாத்துக்குவ. ஒரு 10 நிமிஷம் ஆகும். பரவாயில்லையா பாட்டி? பரவாயில்லப்பா, நீ வர வரைக்கும் வெயிட் பண்றேன்ப்பா. தம்பி, என் சரியான நேரத்துல ஆஸ்பத்திரியில சேர்த்தேன். அதனாலதான் இன்னைக்கு உயிரோட இருக்கிறாரு. ஐயா, நீ நல்லா இருப்ப சாமி. தேங்க்ஸ் பாட்டி. அந்த பேஷண்டோட பிளட் சாம்பிள் எனக்கு வேணும். ஒண்ணு இல்ல பாப்பா, பயப்படாத. உங்க அண்ணனை பார்க்கத்தானே போறோம். பயப்படாத பாப்பா. ஒண்ணுக்கு ஒண்ணும் ஆயிருக்காது. நான் இருக்கல. நீ பேசாம வா. பயப்படாத பாப்பா. என்ன ஹாஸ்பிடலுக்கு போகாம எங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? எதுக்கு இங்க வந்திருக்கோம்? நாம ஒரு 5 நிமிஷம் தனியா இருந்துட்டு போலாம். என்னடா சொல்ற நீ? எங்க அண்ணனுக்கு மட்டும் தெரிஞ்சது உன்னை சாவடிச்சிரும். விடு. விடு. விடுடா. விடு. அந்த நர்ஸ் வந்து ஓ நெகட்டிவ் ரத்தம் கேட்டப்போ சூரசங்க ஃப்ரெண்டு மேலே எனக்கு ஒரு டவுட் வந்தது. அதுக்கப்புறம் அவனோட பிளட் சாம்பிள் எடுத்து டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணப்போ அவன் தான் சூரசங்க தங்கச்சியை கெடுத்து கொன்ன அக்யூஸ்ட்னு கன்ஃபார்ம் ஆச்சு. அந்த தகவலை நான் தான் சூரசங்கிட்ட சொன்னேன். உன் நண்பன் தான் உன் தங்கச்சியை கெடுத்து கொன்னவன். எத்தனையோ முறை உண்மையான குற்றவாளிகளை கோர்ட்டில் ஒப்படைச்சிருக்க சார். ஆனால் எல்லாரும் வெளில வந்துட்டாங்க. இவங்க தான் குற்றவாளியின் கோவத்தில் ஒரு நாள் இவன்ட்ட சொன்னேன். இன்னைக்கு ஒருத்தன் உசுரோட இல்லை சார். நண்பன், மாமன், மச்சான், சொந்தம், பந்தம், அக்கம் பக்கம் இப்படி எல்லாத்தையும் நம்பி தானடா பொம்பளை பிள்ளைகளை வளர்க்குறோம். நீங்களே இப்படி பண்ண வேற எங்கடா வளர்க்கறது? செவ்வாய் கிரகத்திலையா? அதனால தான் இவன் மேலே எந்த சந்தேகமும் வராதபடி எல்லா ஆதாரத்தையும் நானே மாற்றி வச்சேன். தப்பு பண்ணா சாமி கண்ணை குத்துன்னு சொல்லுவாங்க.
குற்றவாளிகளை கொன்ன சூரசங்கம் எனக்கு ஒரு குலசாமி தான் சார். இதெல்லாம் நான் ஏன் பண்ணேன்னு பாத்தீங்களா? எனக்கு 8 வயசுல ஒரு பொண்ணு இருக்கா சார். இந்த பொறிக்கு புறம்போக்கு மத்தியில பிள்ளைங்களை வளர்க்குற நினைச்சாலே கொலைய பதறுது சார், பதறுது. ஆமா சார், நான் தான் சொன்னேன். ஏன் சொன்னேன்? என் காக்கி சட்டையில ஸ்டார் இருந்து நான் பண்ண முடியாத ஒரு வேலையை ஸ்டாரே இல்லாத ஒரு காக்கி சட்டைக்காரன் பண்ணா என் கண்ணுக்கு ஸ்டாரா தெரிஞ்சான் சார். அதான் விட்டேன். இந்த தர்மராஜ் என்னைக்கும் தர்மத்து பக்கம் தான் சார் நின்னா. சார் சொல்றா சொல்லி சொல்றா. உங்களை எங்க வச்சிருக்க? அடிக்கிறது எங்க மறைச்சு வச்சிருக்க? அடி வாங்கி சாகாத. சொல்ல போறியா இல்லையா? சொல்லி தொலைச்சறா. சொல்றா. உங்களை பார்த்தா எங்க மறைச்சு வச்சிருக்க? சொல்லு. எங்கடா வச்சிருக்க அவனுங்கள? டேய் உண்மையை சொல்றா. சொல்லிறேன் சார். அவங்கள போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிட்டேன் சார். போலீஸா? யாரா போலீஸ்? முட்டா பயல, நாங்க தான்டா போலீஸ். ஏண்டா எங்களை பார்த்தா நக்கலா தெரியுதா உனக்கு? சொல்லி தொலையேண்டா. உன்னையா ஏன்டா டார்ச்சர் பண்ற? டேய் சொல்றா. Firing team attention! Firing team stand at ease! Firing team attention! நான் தான் சொல்றேனே சார், அவங்கள போலீஸ்கிட்ட ஒப்படைச்சிட்டேன்னு. Officer, salute! குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக இங்கே வந்திருக்கேன். எந்த உயிரை பற்றியும் கவலைப்படாத சில உயிர்களை எடுக்கிறதுக்காக தான் அரசாங்கம் நமக்கு துப்பாக்கி கொடுக்குது. இப்போ நீங்கள் ஏம் பண்ணுறது வெறும் பாம்பே டார்கெட் நினைக்காதீங்க. உங்கள் சகோதரிக்கு கொடுமை பண்ணுறது ஒரு குற்றவாளியாக நினச்சி பாருங்கள். அப்போ தான் உங்களோட ஒரு குண்டு கூட டார்கெட்டிலிருந்து மிஸ் ஆகாது. ஒரு நேர்மையான போலீஸ்காரனோட துப்பாக்கி எப்பவும் வெடிக்காது. ஆனால் அநியாயத்தை கண்டா அமைதியாகவும் இருக்காது, இருக்கவும் கூடாது. புரியுதா? ஃபயரிங் பார்ட்டி நம்பர் 1 2 3 4 5 6 7 8 9 10. லைங் பொசிஷன். ரெடி. ஏம். சார் சார் சார். ஃபயர். சூரசங்க சூரசங்க 14 வயசு பொண்ணு, தம்பி தான். தம்பியால பாவம் அந்த பொண்ணு செத்து போச்சு. போலாமா தம்பி? வா.